ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு உங்க வெஜின் பையன் சேனல். இப்போ நம்ம அத்தை புருஷங்க மட்டையாக்குறவன் சீசன் நம்பர் 1 அண்ட் எபிசோட் நம்பர் 2க்குள்ள போயிட்டு வாங்க இந்த எபிசோட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். போன எபிசோட் எதில் முடிச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணி நம்மளும் பணக்காரன் ஆகுறது நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அதோட தான் அந்த எபிசோட முடிச்சிருந்தாங்க. இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறது அதில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்கான டிக்கெட் கிடைக்குது. அந்த டிக்கெட்டை வச்சு இந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு இவன்ட்டு ஒரு கோட் சூட் கூட இல்லை. கோட் சூட் வேணும் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு மச்சான் எந்த ஹெல்ப்னாலும் பண்றேன்னு சொன்னீங்க, ஒரு கோட் சூட் வேணும் மச்சான், கிடைச்சேன்னா ஒரு பார்ட்டிக்கு போய் எவ்வளையாவது ஒருத்தி உஷார் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்ல, நான் தர மச்சான் அப்படின்னு அவன் சொல்ல, அந்த கோட்டை போட்டு இந்த பார்ட்டிக்கு போனவன் எல்லா பொண்ணுகளையும் பார்க்கறான். எவ்வளவு கரெக்ட் பண்ணலாம், எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அப்பதான் பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் ஒரு பொண்ணுக்கு மட்டும் தனியா ரெஸ்பெக்ட் கொடுக்கறத பாக்குறான். அந்த பொண்ணுக்கு மட்டும் தனியா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களே, ஏன் அப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாட்ச்மேனை கூப்பிட்டு, யோ என்ன அவளுக்கு மட்டும் தனியா இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, யார் யாவ அப்படின்னு கேட்க, சார் அவங்கள தெரியாதா, இந்த சிட்டில உள்ள பாதி சொத்து அவங்களோட தான் சார். என்ன ஒண்ணு, சின்ன வயசுலயே அந்த அம்மாவோட புருஷன் செத்துட்டான், பிறந்த 2 பிள்ளைங்கள ஒரு புள்ள மூளை வளர்ச்சி இல்லாம பிறந்துட்டு சார் அப்படின்னு இவன் நம்ம ஹீரோட்ட சொல்ல, மூளை வளர்ச்சி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அந்த அம்மா விட எனக்கு அது போதும், எப்பயாவது அவளை கரெக்ட் பண்ணி சும்மா லைஃப்ல செட்டில் ஆயிடணும். ஆன்டியா இருந்தாலும் தழுக்கு முழுக்குன்னு எங்கெங்க ஏறணுமோ ஏறி எங்கெங்க இறங்கணுமோ அங்கெல்லாம் சும்மா சேஃபாக தான் வச்சிருக்கா. நம்ம ஆளோட இவன் நல்லா தான் இருக்கா. இவளை எப்படி கொக்கி போட்டு மடக்கிறது அப்படின்னு இவன் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க, சுற்றி இருந்த ஒரு இடத்துல பாட்டு பாடுறதை கவனிக்கிறான். உடனே அங்கிருந்த மைக்கை பிடுங்கி, இவ எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்காக நான் பாட்டு பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை புகழ்ந்து பாட்டும் கவிதையும் சும்மா அடிச்சு விட, தான் புருஷன் செத்துலேருந்து தன்னை யாராவது புகழ மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிருந்து இந்த பொண்ணுக்கு தன்னை புகழ ஒருத்தன் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே தீராத லவ். அப்படியே அந்த பையனை ஓரமாக கூட்டு போயிடுறான். ஓரமாக கூட்டு போயிட்டு பெட்ரூம் கிட்ட உள்ளே போய் செம்மையா ஷாட்டு வாங்கலாம் அப்படின்னு இவன் நினைக்க, அவனும் இதெல்லாம் இப்போ வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 பசங்க, அவனுல ஒருத்தனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இந்த வயசுல யான் போய் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்ல, அதனால என்ன இந்த வயசுலையும் நீ சும்மா வேற லெவலில் தான் இருக்க அப்படின்னு முறிக்கிட்டு, காதலுக்கு வயசே கிடையாது, நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு தான் தொடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் அந்த இடத்துல நழுவுறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன மாதிரி நம்ம காட்டுறாங்க. கல்யாணமான இவ தான் புருஷனை தான் வீட்டுக்கு கூட்டு வந்து 2 பேர்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றா. முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண 2 பேர் யாருன்னு பார்த்தா, தன்னோட மூத்த பையனும். தனக்கே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா புதுசா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த அப்பனை பார்க்கும்போது நம்ம பையனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படி இப்படின்னு கோபமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, ஆனா பக்கத்துல இருந்த நம்மளோட மருமக மேலதான் நமக்கு ஃபுல் கவனம் இருந்துச்சு. இவங்களை நீ நிறைய சீசன்ல பார்த்துருக்கலாம். மருமக மேலதான் நமக்கு முழு கவனமும் போகும். ஏன்னா இவங்களை நம்ம நிறைய கதையில பார்த்துருக்கோம். எத்தனை கதையில பார்த்தாலும் அந்த கதாபாத்திரமாவே மாறி நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதில்ல. இவங்களை மிதிக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். தான் புருஷங்காரன் கோச்சிட்டு போனோன்னே இவங்களும் கோச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்படியே அங்க 2வது ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த 2வது ஆள் நம்மளோட 2வது பையன் தான். இவனுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த மூளை வளர்ச்சி பையனை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் செல்லும் அப்படி நம்ம அப்பங்கிற நல்ல விதமா பேசிட்டு அந்த சீனை அதோட கட் பண்றாங்க. அடுத்த சீன் ராத்திரி தான். ராத்திரி என்ன நடக்க போகுது, புது புருஷனுக்கும் புது பொண்டாட்டிக்கும் முதல் இரவு தான். முதல் இரவுல நம்ம புது புருஷன் ஆன்டின் கூட பார்க்காம சும்மா தெறிக்க விடுறான். இவளையும் சும்மா சொல்லக்கூடாது, சும்மா ஈடு கட்டி வேற லெவலில் செம்மையா பண்ணி நம்ம சந்தோஷப்படுத்திடுறான். பார்க்குற நமக்கே சந்தோஷம்னா அவன் நிலைமை கேட்கணுமா என்ன. அப்படி இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அடுத்த எபிசோட சந்திக்கலாம். அதில் டாடா பை பை.